வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ராமச்சந்திரன் ராகவன் ரூம் முன்னாடி நின்றுட்டு கதவை திறக்க சொல்கிறாங்க. ராகவன் உடனே அப்பா நான் தான் சொல்கிறேன்ல பணத்தை நான் எடுக்கல அப்படின்னு சொன்னதுமே வீரா அப்படியே ராகவனை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ராமச்சந்திரன் இங்கே பாரு, நீ பணத்தை எடுத்தியா இல்லையா நான் கேட்கல, முதல்ல நீ கதவை திறந்து விடு, நான் பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் யாரையுமே நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல உடனே கண்மணி வந்துட்டு மாமா நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கதவை திறந்து விடுறாங்க. எல்லாரும் வந்து தேடிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் வள்ளி அந்த பீரோவில் பாரு அப்படின்னு சொல்ல வள்ளி பார்த்துட்டு வராங்க. என்ன இருக்கா அப்படின்னு கேட்க இல்லை நான் தான் சொல்கிறேன்ல பசங்க பணத்தை எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே பசங்க எடுக்காம ஏதாவது பூதம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சா, அட போவல்லி அப்படின்னு கோவமாக பேசிகிட்டு இருக்க ராகவன் ஒரு பக்கம் இந்த பணத்தை நம்ம மாறனோட ரூமில் தானே போட்டோம், இப்போ மாறனோட ரூமில் போய் பார்த்தா அவன் தானே பணத்தை எடுத்த மாதிரி ஆகிடும், என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அடுத்ததாக மாறனோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. ராமச்சந்திரன் கண்மணி அப்படின்னு எல்லாரும் பணத்தை தேடிட்டு இருக்க வள்ளி வந்து அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. பெட்டு மேலே டவல் இருக்கும். அதை பார்த்துட்டு இவன் ஒருத்தன் தொடச்சானா இதை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு போட மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த டவலை எடுக்கும்போது அந்த டவல்குள்ளே வந்து அந்த பணம் இருக்கும். அதை பார்த்ததுமே வள்ளி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எப்படியோ ராமச்சந்திரன் அந்த பணத்தை வந்து பார்த்துட்டு மாறனை வந்து கேட்குறாரு, எதுக்குடா இந்த பணத்தை எடுத்த அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்க அதுக்கு மாறன் வந்துட்டு இப்போ என்ன அந்த 10 லட்சம் எடுத்ததுனால உங்கள் சொத்து மதிப்பு குறைஞ்சி போயிடுச்சா என்ன, ஆமாம் நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன், இப்போ என்ன இதுக்கு அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்குறாரு. உடனே ராமச்சந்திரன் இந்த மாதிரி ஒரு திருட்டு பையன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, முதல்ல அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொன்னதுமே மாறன் வந்துட்டு இப்போ என்ன நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே, நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு போகிறேன், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேக்கில் எல்லா துணியும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வராரு. எல்லாரும் வந்து மாறனை வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.